அல்லேலூயா. ஒன்று நல்லா தெரிஞ்சு கொடுங்க, இயேசுடைய வருகை மிகவும் சமீபமாகிவிட்டது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்திய வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கும். ஏசப்பா சொல்றாரு, நான் திருடனை போல வருவேன் அப்படிங்கிறார். திருடன் சொல்லிட்டே வருவான், ஆனா நீ அதுக்கு என்ன செய்? ஆயத்தமாக அப்படிங்கிறார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பூமியில எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தகுதி தான். ஆனாலும் ஒரு தகுதி, நான் பரலோகத்துக்கு போக வேண்டுங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு உள்ளத்தில் இருக்கிறது. பரலோகத்துக்கு போவங்கிற எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தைகளும் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த பூமியில் அதிக கிரியைகளை செய்யுங்க, அதிக நன்மைகளை செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ஊழியத்தை ஸ்தாபிப்பதற்கு, தேவனுடைய ஊழியம் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதுக்குண்டான வேலைகளை ஈடுபடுங்க, அதுக்குண்டான வேலைகளை செயல்படுங்க. எனக்கு ஆண்டு இருக்கிறதுக்கு காலம் அல்ல, தூங்குறதுக்கு ஒரு காலம் அல்ல. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷ அறிவிக்க வேண்டியது உங்களுடைய நம்முடைய கடமை. பார்த்துக்கொள்ளும். அதனால தேவனுக்காக எழும்புங்க, ஒப்பு கொடுங்க. நான் இயேசுக்காக வாழுவேன், இயேசுக்காக செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். அர்ப்பணிப்பு தேவை. இயேசுக்கு ஏதாவது ஒன்று செய்வேன். திருப்பலிருந்து எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்தார்கள். அவங்களுக்கு ஒரு சுகபோகமான ஒரு அரண்மனை வாழ்க்கை இருந்துச்சு, தங்க கட்டில் படுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் என் ஜனங்கள் அழிகிறார்களே, இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போறாங்களே, அவர்கள் அழியக்கூடாது என்பதற்காகவே திறப்பில் இருந்து அந்த அரண்மனைக்குள்ள தாதியும் அவர்களும் புசியாமல் சாப்பிடாமல் 3 வேளை ஜெபித்தார்கள். தேவன் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் மக்களை சட்டத்தை மாற்றி அமைச்சு அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார். சட்டம் மாறினது 3 நாள் ஜெபத்தில். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அழிக்கும்படி சட்டம் பாஸ் ஆயிருச்சு. ஆமான் கையில் சட்டம் வந்து விட்டது, எதிராளி ஆமான். ஆனால் முழங்காலை முடக்கி ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது? குறைவுபடாது. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஊழியம் பரவுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்குண்டான வேலையில் ஈடுபடுங்க. ஊழியம் கட்டப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அனைத்து ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலையில் ஈடுபடுங்க. உங்கள் பேர் பரலோகத்தில் பொறிக்கப்படும். ஒரு நாளைக்கு ஒரு கிரியை பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஏறிடும் பரலோகத்தில். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம எவ்வளவு தவறு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு நன்மை பண்ணியிருக்கிறோம், 2 லிஸ்ட்டு வரும், 2 கணக்கு வரும். எவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கிறோம், அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறோமா, ஊழியத்துக்கு உதவி செஞ்சுருக்கிறோமா, இயேசுவின் நாமத்தை பறைசாட்டி இருக்கிறோமா, இயேசுடைய வித்தை விதைச்சிருக்கிறோமா, கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றிருக்கிறோமா, பாவியை மனம் திரும்புவது நம்ம கருவியாக பயன்படுத்தியிருக்கிறோமா. ரட்சிக்கப்பட்டு என்ன செய்ய? இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய? கிரியே இல்லாத வாழ்க்கை, செத்த வாழ்க்கை பார்த்துக்கொள்ளு. இன்னைக்கு எதுக்கு இயேசுவின் நாமத்தை பறைசாட்டுறதுக்கு நம்ம எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம்? மீடியாவில் எதுக்கு டிவி மூலமாக இயேசுவின் நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம்? கட்டப்பட்ட மனிதர்கள் கட்ட வீழ்க்கப்படும்படியாக, பாவிகள் ரட்சிக்கப்படும்படியாக, இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு வாழுங்க, அதுக்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருங்க. தான் வீடு உண்டு, வேலை உண்டு, குடும்பம் உண்டு, பிள்ளை உண்டு, சொத்து உண்டு, சுகம் உண்டு, நகை உண்டு, நட்டு உண்டு, போல்ட்டு உண்டு அப்படின்னு இல்லாமல் கர்த்தருடைய வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை உயரும். உங்கள் வாழ்க்கை மலை மேல் இருக்கிற பட்டம் என்ன செய்யும்? உயரும். பார்த்துக்கொள்ளும்.
ஆதி காலத்தில் வேலூர் சைடில் ஒரு வெள்ளைக்கார மகளோட வந்து என்ன பண்ணார், ஊழியம் பண்ணார் ஒரு டாக்டர். ஆனால் திடீரென்று அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு தாயார் வந்து என் மக ரொம்ப பிரசவ வேதனையில் இருக்கிறா, டாக்டர் கூட்டி போகணும்னு சொல்லும் போது, டாக்டர் வரும்போது டாக்டர் ஜென்ஸு டாக்டர் வேணாம், லேடி டாக்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது லேடி டாக்டர் அங்கே இல்லை. கடைசியில் என்னாச்சு, அந்த பிரசவம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அந்த அம்மா இறந்து போச்சு. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த மகள், அந்த வெள்ளைக்கார மகள் பார்த்துட்டு, ஐயோ நம்ம கண்ணு முன்னால் இந்த அம்மா இறந்து போச்சே, இந்த ஊரில் ஒரு லேடி டாக்டர் இல்லாமல் போச்சே அப்படின்ட்டு அவங்க திருப்பி வெளிநாட்டுக்கு போய் டாக்டருக்கு படித்து திருப்பி வந்து அதே ஊரில் ஒரு கிளினிக் ஆரம்பித்து தான் தொண்டை ஆரம்பித்தாங்க. பார்த்துக்கணும், அன்னைக்கு ஆரம்பித்த அந்த லேடி, ஒரே ஒரு லேடி தன்னை அர்ப்பணித்தாங்க, இயேசுக்காக பொதுநல தொண்டுக்காக அர்ப்பணித்தாங்க, நற்கிரியை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்தாங்க. அப்படி அர்ப்பணி தான் இன்றைக்கி வேலூரில் ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல் பெருசாக வந்து இன்றைக்கி உலகத்திலேயே பேர் போன ஆஸ்பத்திரியாக இருக்கிறது. மெடிக்கல் காலேஜோடு இன்றைக்கி பேர் போன ஆஸ்பத்திரியாக இன்றைக்கி இது இருக்குது. ஒரு அம்மா, ஒரு லேடி பண்ணின தியாகம் பார்த்துக்கொள்ளுங்க, தியாகம், அர்ப்பணிப்பு. குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, நாடை விட்டு, தேசத்தை விட்டு, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்த வேலூருக்குள்ளே இருக்கிற இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுங்கிற ஒரு அர்ப்பணி தான் இன்றைக்கி மலை போல உயர்ந்து நிற்கிது. உலகத்தில் பேர் போன ஆஸ்பத்திரி எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டிங்கன்னா இந்த வேலூர் ஜிஎம்சி ஆஸ்பத்திரி தான். பார்த்துக்கொள்ள ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜோட பேருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அந்த இயேசுவின் அன்பு, ஒரு அர்ப்பணிப்பு. பார்த்து இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு வேணும். பிறருக்காக வாழ வேண்டும், இயேசுவுக்கு நன்மை செய்ய வேண்டும். கட்டப்பட்ட மனதில் கட்ட அவிழ்க்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு அறியாத மக்களுக்கு இயேசு எப்படி அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு காரியம், உன்னதமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது. நம்மளோட சுயம் இருக்கக்கூடாது, சுயம் சாக வேண்டும். ஏன்னா நியாய தீர்ப்பில் நம்மளுக்கு கணக்கு இருக்கிறது, நம் கணக்கு ஒடுக்க வேண்டும். உனக்கு ஜீவனை கொடுத்தனே, பாதுகாப்பு கொடுத்தனே, குடும்பத்தை கொடுத்தனே, வேலையை கொடுத்தனே, படிப்பை கொடுத்தனே, கவர்மெண்ட் வேலையை கொடுத்தனே, உன் பிள்ளையை படிக்க வச்சனே, பிள்ளையை நல்லதில் கட்டி கொடுத்தனே, ஆனால் எனக்கு நீ என்னப்பா செஞ்ச? ஒரு ஊழியத்துக்கு ஒரு உதவி பண்ணையா? ஒரு ஜெப கூட்டத்துக்கு நீ கலந்து கொண்டாயா? அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆறுதல் சரியாக நீ இடம் கொடுத்தாயா? உலகம் முக்கியம்னு சொல்லி அங்கங்க ஓடுறியே, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாயா? இன்னைக்கு சுகபோகமான வாழ்க்கை நம்ம வாழலாம், ஆனால் ஒரு நாள் வருகிறது, நாம் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் வருகிறது. மனுஷர் பேசி வீணான வார்த்தைகளுக்கு கூட கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கிறது. நாம் வீணாக பேசுகிற அந்த வார்த்தை கூட தவறு பார்த்துக்கொள்ளுங்க, அதுக்கு கூட நியாய தீர்ப்பில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. பார்த்து அதுக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும், பார்த்துக்கணும். அப்போனா அந்த பூமியில் நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படிங்கிற கவனமாக அந்த பூமியில் வாழணும், பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றார், வீணா பேசினா நீ கணக்கு ஒப்புவிக்கணுங்கிறார். ஒரு தவறான வார்த்தை பேசினா கூட தப்புங்க, ஒரு அவிவிசுவாசமான வார்த்தை பேசினா கூட தப்புங்க, அதுக்கு கணக்கு ஒப்புவிக்கணுங்கிறார். பாவத்துக்கு கணக்கு ஒப்புவிக்கிறது வேற, ஆனால் இன்னொரு கணக்கு ஒப்புவிக்கணும், நான் பேசுகிற வார்த்தை. தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை நம்ம பேசிட்டோமா, கணக்கு ஒப்புவிக்கணும். இன்னைக்கு ஈஸியாக பேசிடலாம், தவறு பேசிடலாம், குற்றப்படுத்திடலாம், குறை பேசிடலாம், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் ஏசப்பா சொல்கிறாரு சங்கீதம் 2 குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படியாக யாரை முத்தம் செய்யுங்க? இயேசுவை நேசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கோபத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆளாக்கக்கூடாது. அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த சத்திய வார்த்தையை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களாரு, அல்லேலூயா. நம்மளால் 4 பேர் பயன் பெற வேண்டும், நம்மளால் 4 பேர் வாழ வேண்டும், நம்மளால் 4 பேர் விடுதலை பெற வேண்டும், நம்மளால் 4 பேர் சுகமாக இருக்கணும், நம்மளால் 4 பேர் வந்து ஒற்றுமையாக வாழணும், நம்மளால் 4 பேர் சமாதானமாக வாழணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிஞ்சிருக்கிறார். நற்கிரியைகளை பண்ண வேண்டும். நாம் வேத வசனம் சொல்லுகிறது, மரித்த பிற்பாடு நம்ம கூட வரப்போறது ஒன்னே ஒன்று, நாம் செய்த கிரியை மட்டும் தான் கூட வருகிறது. அதான் பரலோகத்துக்கு ஆயத்தம், அதான் பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தம். பார்த்துக்கொள்ளுங்க, அதான் பரலோகத்தில் போய் சேர்த்து வைக்கிறது. அதான் ஏசப்பா சொல்றாரு, வெள்ளாட தனியாக பிரிக்கிறாரு, செம்மறியாட தனியாக பிரிக்கிறார். செம்மறியாட பார்த்து உள்ள என்ன சொல்றாரு? உள்ள போ, பரலோகத்துக்கு போ அப்படிங்கிறார். ஆண்டவரே, பரலோகத்துக்கு போக நான் என்ன செஞ்சோம்? நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் முடியாமல் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. தண்ணி கேட்டேன், தண்ணி கொடுக்க வந்தீங்க. அதனால் உங்களுக்கு பரலோக வாழ்க்கை. நாங்கள் எங்கே ஆண்டவரே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, இந்த பூமியிலே எச்சிறியருக்கு யாருக்கு செய்தீர்களோ அது எனக்கே செய்யுங்க.
அதனால உங்களுக்கு பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது, உள்ள போ. இதான் கிரியை, இதான் கிரியை. இந்த கிரியை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் நான் என்னை பார்க்க வரல, நான் வந்து முடியாமல் கிடந்தேன், என்னை தேற்ற வரல, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நரகத்துக்கு போங்க அப்படிங்கிற. எவ்வளோக்கு அளவு நல்லது செய்ய முடியுமோ, எவ்வளோக்கு அளவு நன்மை செய்ய முடியுமோ செஞ்சுருங்க. இயேசுனுடைய வருகை மிகவும் 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 ரொம்ப சீக்கிரத்தில் ஆகிவிட்டது. எனக்கு தெரியும் பரலோகத்தில் எனக்கு ஒரு ஏசப்பா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. ஏன்னா அதிகமான கிரியைகளை செய்யறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அங்கே டெபாசிட், என் பேரில் டெபாசிட் நிறைய ஆகிட்டு இருக்கு. உங்கள் பேர்லேயும் டெபாசிட் நிறைய என்ன செய்யணும், ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். ஆனால் அதிக கிரியை செய்ய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு சுயமாக இருக்கக்கூடாது, நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு வாழணும். இயேசுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே, இயேசுக்காக ஒன்று சாதிக்கணுமே, ஒரு அர்ப்பணிப்பு நம்மளுக்கு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வார், உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. பரலோகத்தில் ஏசப்பா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் சீக்கிரம் அங்கே போவேன். அங்கே போய் தேவதூதர்கள் போல நான் இருக்க போகிறேன். இங்கே உள்ள பிக்கல் பொடுங்கள் அங்கே கிடையவே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குத்தான் பரலோகம் தான் என் பேச்சு. ஆமே, அதான் பரலோகத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க, பரலோகத்தை பற்றி நினைங்க, பரலோகத்தை பற்றி சிந்திங்க, பரலோகத்தை போகிறதுக்கு வழியை இங்கே ஆயத்தப்படுத்துங்க. ஆமே, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க ஒரு வசனம், யோவான் 15:7. அல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்று நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அது ஏன் கிடைக்கவில்லை, ஏன் வரவில்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது என்று கேட்டால், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய எண்ணத்துக்குள்ளே, நம்முடைய சிந்தைக்குள்ளே, நம்முடைய ஆத்மாக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதான் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால். அப்படின்னா இன்னைக்கு நமக்கு நிலைத்திருக்கிற ஒரு காரியம் வேண்டும், நிலைத்திருக்கிற ஒரு காரியம். உங்க உள்ளத்துக்குள்ள, நம்ம உள்ளத்துக்குள்ள எந்த காரியம் நிலைத்திருக்கிறது, எந்த காரியம் வளர்ந்திருக்கிறது, எந்த காரியம் உயர்ந்திருக்கிறது, எந்த காரியத்தை அசை போட்டுக் கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேட்டுக்கொள்கிற காரியம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் நீங்க என்ன செய்யணுமா, நீங்கள் என்னிலும் உங்களில் என்னுடைய வார்த்தையும் என்ன செய்ய வேண்டுமா, நிலைத்திருக்கணும். உங்க உள்ளத்துக்குள்ள வார்த்தை, உயிருள்ள ஜீவனுள்ள அந்த வார்த்தை நிலைச்சிருக்கணும். ஒரு மனிதன் நம்மளை நிந்தனைக்கு உட்படுத்தி விட்டான் என்றால், அவன் இப்படி சொல்லிட்டானே சொல்லி அது உள்ளத்துக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியமெல்லாம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அவமானங்கள், நெருக்கங்கள், அது எல்லாம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்து ஒரு கசப்பை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வேதனையை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நெருக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிரு. உள்ளத்துக்குள்ள நிலைச்சிருக்கிற வார்த்தை ஒன்றே ஒன்று, அது ஜீவனுள்ள உயிருள்ள இந்த வேதத்தை நீங்கள் வார்த்தை வச்சுருந்தீங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்து. நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வார்த்தையை அசைபட சொல்லுவது, அதுக்கு தான் அந்த வார்த்தையை உள்ளத்தில் வைக்க சொல்லுவது. அது அந்த வார்த்தையை பேசுங்க, இந்த வார்த்தையை சிந்திங்க, இந்த வார்த்தையை நினைங்க என்று சொல்வது. எதுக்கு இந்த வார்த்தை? இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும், வாழ வைக்கும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். எதுக்கு பிபிஎஸ்ல சின்ன பிள்ளைகளை வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிங்க ஏன் சொல்கிறோம், அந்த வார்த்தை உள்ளத்துக்குள்ளே உட்கார்றது தான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்கிறது. ஆனால் ஒப்பிக்கிறது வேற, ஆனால் அதை விசுவாசிக்கிறது வேற, அதை சிந்திக்கிறது வேற, அதை தியானம் பண்ணுறது வேற. ஈஸியாக பாடப்புத்தகத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் ஒப்பிக்குதுங்க பிள்ளைய, இந்த வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்குதுங்க. ஆனால் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பதை காட்டிலும் அந்த வசனம் உள்ளே நிலைத்திருத்துக்கு வைத்திருக்க வேண்டும். அந்த வசனத்தின்படி நடக்க வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ, எப்படி நடக்க சொல்லுகிறதோ அதன்படி நடக்கும்போது அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது.
மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பது பெரிய காரியம் கிடையாது. அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும், ஆசைப்படணும், பார்த்துக்கணும். யோவான் 15:5 சொல்லுகிறது. யோவான் 15:5, நானே திராட்சை செடி, பார்த்தீங்களா? நிலைத்திருக்க வேணும். யார்கிட்ட நிலைச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால், இயேசு கிட்ட, இயேசுடைய வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும். இயேசுவின் வார்த்தையில் நிலைச்சிருக்கணும். சில பேர் தண்ணி அடிக்கிறதுல 10 வருஷமாக நிலைச்சிருப்பாங்க, தம் அடிக்கிறதுல 10 வருஷமாக நிலைச்சிருப்பாங்க, சில பேர் குறை சொல்றதுல 10 வருஷமாக நிலைச்சிருப்பாங்க. இப்படி உலகபரமான காரியங்களை நிலைச்சிருப்பாங்க. ஆனால் அது ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்காது, அது மனிதனுக்கு அழிவை கொண்டு வந்து விடும். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் உள்ளத்தில் நிலைச்சிருக்க வைத்து விட்டால் உங்களுக்கு வாழ்வை வளமாக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே இருங்க, நீங்கள் புத்திமானாய், அறிவுள்ளவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? ஜாதிகளை சொந்தமாக்க வேண்டுமா? ஜாதிகளை ஆள வேண்டுமா? உங்கள் வெளிச்சத்தில் ராஜாக்கள் வரணுமா? உங்கள் ஒளியில் ஜாதிகள் வர வேண்டுமா? நீங்கள் ஐஸ்வர்ய சம்பனராக மாற வேண்டுமா? நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டுமா? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டுமா? பனைமரத்தை போல செழித்தவங்க வளர வேண்டுமா? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? அதுக்கு ஒரே வழி, மாற்று வழி, அதுக்கு பரிகாரம் ஒன்னே ஒன்று என்ன என்று கேட்டால், உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஜீவன் உள்ள, உயிர் உள்ள இந்த வார்த்தையை நீங்கள் வைத்து, அந்த வார்த்தையை நீங்கள் அசை போட்டு, அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது உங்கள் வாழ்க்கை நீங்கள் உயர வைக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காவே இந்த வார்த்தை உங்களை உயர வச்சிடும். உழந்து போன வாழ்க்கையா இருக்கிறதா, கவலைப்படாதீங்க. உங்க உழந்து போன வாழ்க்கையை உயிரடைய வைக்க முடியும். எப்படி எசேக்கியா உலர்ந்து போன எலும்பை பார்த்து பேசினாரோ, எப்படி உலர்ந்து போன எலும்புக்குள்ள வார்த்தையை அனுப்புனாரோ, அந்த வார்த்தை உலர்ந்து போன அந்த எலும்பு உயிரடைய வச்சதோ, அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையை நீங்க உலர்ந்து போன உங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில சமாதானம் உலர்ந்து போயிருக்கிறதா, குடும்ப வாழ்க்கையில் அன்பு உலர்ந்து போயிருக்கிறதா, குடும்ப வாழ்க்கையில செழிப்பு உலர்ந்து போயிருக்கிறதா, அந்த உலர்ந்து போன அந்த காரியத்திலே நீங்க ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க அனுப்பும் போது அந்த வார்த்தை உலர்ந்து போன காரியங்களே அது உயிரடைய வைக்கும். அதுக்கு தான் அந்த உலர்ந்து போன அந்த காரியங்கள் மீது வார்த்தையை வைக்க வேண்டும். சேனைகளாக எழுமினது ஏன்? வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையில நீங்க எல்லாரும் நினைச்சிருக்கணும். யோசுவா 1:8 வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் உங்க வாயை விட்டு சொல்லுங்க, வேதத்தில் இருக்கிற இந்த வசனங்கள் என் வாயை விட்டு பிரியாது, என் வாயை விட்டு பிரியாது. எப்போது இந்த வேத வசனம் என் உள்ளத்துல, என் வாயில இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பேசிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ஊடால வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கணும். வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கணும். இப்போ வீட்டுக்கிழமை ஃபோன் போடுது, என்னங்க எப்போங்க வருவீங்க? இந்த வந்துருமா, சீக்கிரம் வந்துருமா, சீக்கிரம் என்னங்க வந்துடுற ராசா, கத்தர் ஓங்கூட இருக்கிறாரு, கத்தர் ஓங்கனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. சரிங்க, சோழி முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஃபோன் போட்டீங்கன்னா அந்த ஃபோனில் ஒரு வார்த்தை. இப்போ எனக்கு ஃபோன் போட்டால் முத என்ன வரும்? ஹலோ சோத்திரம், கேட்டிருக்கீங்களா? ஹலோ சோத்திரம், அப்படி தான் வரும். ஆத்திரம் வராது. அல்லேலூயா. அவன் கோவப்பட்டாலும் சரி, சோத்திரம் வந்தோன்னு அவன் ஆத்திரம் அமுங்கி போயிடும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டாலும், உங்கள் மனைவிக்கு ஃபோன் போட்டாலும், எங்க சோத்திரங்க, என்னங்க எப்படி இருக்கீங்க, பேசலால் அப்படின்னீங்கன்னா கர்த்தரை மையப்படுத்துறீங்க. அல்லேலூயா. மனைவி ஃபோன் போடுறாங்க, என்ன சொல்லு சொல்லி சீக்கிரம், நீ போன வை. பேசுகிற பேச்சிலேயே ஃபோன் பேசாத அம்மா. ஃபோன் எடுத்தா சோத்திரம், சொல்லுமா, என்னம்மா சோத்திரம், எங்க சாயங்காலம் வரும்போது 2 கிலோ சீனி வாங்கிட்டு வந்துடுங்க. சரிம்மா கண்ணு, அடுத்து என்னம்மா வாங்கணும்? முடிஞ்சு போச்சு. அங்கே உங்கள் உள்ளத்தில் இயேசுவின் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யுது இருக்கு. நீ பாட்டுக்கு வள்ளு கொள்ளு அப்படின்னு சரி. அப்போ பேசுகிற அதான் எப்போ பார்த்தாலுமே இந்த வார்த்தை உங்கள் வாயில் என்ன செய்யணும்? நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயில் என்ன செய்யணும்?
எப்படி சொல்லுங்க, இந்த புஸ்தகம் வார்த்தை என் வாயை விட்டு பிரியாது. சரி, அப்படி பிரியாம இருந்தா என்ன நடக்குது உங்களுக்கு? அடுத்து இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய எப்படி இருக்கணுமா? செய்ய கவனமா இருக்கணும். கவனம் தேவை. இந்த பைபிளில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகள் எதை செய்யி, எதை செய்யக்கூடாது, எதை பேசு, எதை பேசக்கூடாது, எங்கே உட்காரு, எங்கே உட்காரக்கூடாது, எங்கே நடக்கணும், எங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா காரியத்தையுமே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக என்ன செய்யணும்? கவனமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அடுத்து இரவும் பகலும் அதை என்ன செய்யணும்? தியானித்து கொண்டு இருந்தாயானால் நடக்கிற காரியம், உன் வழி, உன் வேலை, உன் தொழில், உன் பிசினஸ், உன் குடும்பம், உன் பிள்ளைய, உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த காரியம், எந்த வழியா இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்திலே அது வாய்க்கும், அது நடக்கும், அது வெற்றியை கொண்டு வந்து விடும். அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க. உன் வழி வாய்க்க வேண்டுமா? நீ தோத்து போத்திருக்கியா? நீ ஜெயிக்க வேண்டுமா? நீ கையிட்டு செய்கிற வேலை, பிசினஸ்ல, தொழில நீ வெற்றி அடைய வேண்டுமா? அதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்போது அடுத்த கடைசியில் சொல்லுது இந்த வசனம், நீ புத்திமானாய் மாறுவாய். எப்படி போட்டிருக்கு? நீ எப்படி மாறுவாய்? நீ புத்திமானாய் என்ன செய்வாய்? மாறுவாய். பார்த்துக்கொடு, நல்லா தெரிஞ்சு கொடு. ஒரு நாலு ஃபுல்லாக தேவனை துதிச்சுட்டு பைபிள் படிக்க, தேவனை துதிக்க, பைபிள் படிக்க, அப்படி இருந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்கள் தோத்து போன வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக என்ன செஞ்சிட மாறிடு. அதான் யோசுவா 1:8 பார்த்துக்கொடு. அறிவுள்ளவர்களாக வாழ்ந்துடலாம், புத்தி உள்ளவர்களாக வாழ்ந்துடலாம். எப்படி அப்படின்னு கேட்டால், இதை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிறவர்கள். அதுக்குத்தான் பைபிளை படிங்க, அதுக்குத்தான் பைபிளை டெய்லி படிங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 அதிகாரமாச்சும் படிச்சிருங்க. காலையில் படிங்க, மத்தியானம் படிங்க, ஏன்னா இரவும் பகல படம் போட்டிருக்கு. நைட்டு விடிய விடிய கூட படிங்க. ஆனால் இதை படிக்க படிக்க தேநீலிட்ட பணியாரம் போல இந்த வார்த்தை உள்ளத்தில் இறங்க இறங்க உள்ளத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறி, உள்ளத்தில் சஞ்சலம் தவிப்பு மாறி ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிறைப்பெறும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தையை என்ன செய்யுமா? காத்துக்கொள், காத்துக்கொள். இந்த வேத வசனங்களை நீங்க தியானம் பண்ணணும். ஈசாக்கு மாலை வேளையிலே தியானம் பண்ணுகிற ஒரு பழக்கத்துக்கு இருந்தார். அந்த தியானம் பண்ணுகிற அந்த பழக்கத்தில் இருந்தனால தான் அவர் துறவு தோண்டின இடமெல்லாம் தண்ணீர் வந்தது. பஞ்ச காலத்தில் விதையை விதைச்சாரு, 100 மடங்கு அறுவடையை பார்த்தார். காரணம், அவர் தியானிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார், வேத வசனங்களை தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். இந்த வேத வசனங்களை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு ஜெயத்தை பார்ப்பீங்க. உபாகமம் 32, உபாகம் 32 1 2 3. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பார்த்துக்கொள்ளுங்க, வார்த்தை எப்படி இறங்குன்னு கேட்டீங்கன்னா, பனித்துளிகள் எப்படி வானத்திலிருந்து ஒரு செடிக்குள்ள இறங்குகிறதோ அதே போல தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இறங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, வானங்கள் செவி கொடுக்கிறது. பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. பூமியை பார்த்து சொல்றாரு, என் வார்த்தையை கேளுங்கிறார். ஏன்னா அவர் வார்த்தையில தான் உலகம் உண்டானது. சமுத்திரம் உண்டாக கடவுது, சமுத்திரத்துக்கு அடியில் வாழும் மச்சங்கள் திமிங்கலங்கள் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் அது உண்டாகுது. பார்த்துக்கொள்ளு. 2 தீமோத்தி 3 16 17 வாசிங்க. 2 தீமோத்தி 3 3. நீதியை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இங்க பாருங்க, நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமா? நீங்க நல்லது செஞ்சு வாழ வேண்டுமா? நீங்க அற்புதமாய் அதிசயமாய் வாழ வேண்டுமா? நீங்கள் உயர்வாய் மேன்மையாய் வாழ வேண்டுமா? நீங்கள் ஒரு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டுமா? நீங்கள் அற்புதமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழ வேண்டுமா? அதுக்கு கர்த்தர் இங்கு சொல்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, வேத 16 வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே தேவனுடைய மனுஷன்
தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. நம்ம எல்லாருமே நற்கிரியை செய்யறதுக்கு தகுதி உள்ளவர்களா இருக்கணும், நல்லது செய்ய தகுதி உள்ளா இருக்கணும். நாம் தேர வேண்டும். எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம தேரணும். தேரணும் அப்படின்னா உயரணும் என்ற அர்த்தம். தேர வேண்டும் என்று எடுத்தால் நம்முடைய கையீடு செய்கிற எல்லா காரியத்திலுமே முன்னேற்றம் உண்டாக வேண்டும். அதுக்கு தான் தேர வேண்டும். அப்படின்னா நீங்கள் கையீடு செய்கிற வேலை, தொழில், படிப்பு, குடும்பம் எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவித்திலே ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஜெபத்திலே ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். துதியிலே ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திலே அன்பிலே ஒரு தேற்றம் இருக்க வேண்டும். சமாதானத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் பண தேவைகளிலே நீங்கள் முன்னேற்றமாக இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலுமே நீங்கள் தேறி 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 என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் தேறி வாழும்போது பார்த்துக்கொள்ளுங்க, நடக்கிற காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. இங்க வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தைகள் கடிந்து கொள்வதற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது, நல்லது செய்ய பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது, நீதியை செய்ய பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது, படிக்கிறதுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ புரிகிறதா? இந்த வார்த்தையில் நீங்கள் நிலைச்சிருக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வார்த்தையை பேசிட்டு குறிப்பிட்ட நாளைக்கு வார்த்தையை வச்சுட்டு அதுக்கப்புறம் சோறு வந்தவன கஷ்டம் வந்தவன்னு இந்த வார்த்தைகளை மறந்து விடக்கூடாது. வார்த்தைகளை பேச வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.